ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 94 சங்கீதம் 19வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். என் உள்ளத்தில் விசாரகங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அல்லேலூயா. பாருங்க, இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, என் உள்ளத்துல விசாரங்கள் பெருகுகையில் ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறதா. ஆமே, நம்ம ஆண்டவர் யாருங்க? நம்மளை தேற்றி ஆற்றி நம் காயங்களை ஆற்றுகிற கர்த்தர். இங்கே சொல்கிறாருதா சங்கீதக்காரன், என் உள்ளத்தில் விசாரங்கள். ஆனால் ஒரு பொது மொழிபெயர்ப்பில் இப்படியா அழகாக சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்காக தான் வாசிக்கிறேன். என் மனதில் கவலைகள் பெருகும்போது என் உள்ளத்தை உமது ஆறுதல்கள் மகிழ்விக்கின்றது. தேற்றுதலுக்கு மகிழ்விக்கின்றதா. உங்கள் உள்ளத்தில் கவலை இருக்கா? உடஞ்சி போயிருக்கீங்களா? சோர்ந்து போயிருக்கீங்களா? பலவிதமான நஷ்டத்தை பார்த்து உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எடுத்த அந்த முயற்சியில் தோல்வியை பார்த்து நீங்கள் கஷ்டமடைந்து கஷ்டப்பட்டுருக்கீங்களா? இனி என்னால் எழும்ப முடியாதா? அவ்வளோதானா? முடிஞ்சிடுச்சா? என் வாழ்க்கை அவ்வளோதானா? தேவப்பிள்ளைகள் எதெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்க எனக்கு தெரியல. இன்னைக்கு ஆண்டு சொல்கிறாரு, என்ன விசாரங்கள் பெருகி இருக்குது, என்ன கவலை உங்களுக்கு பெருகி இருக்குது, எப்படியாப்பட்ட சோர்வு உங்களை எழும்ப முடியாமல் உட்கார வச்சிருக்கு. பயப்படாதீங்க, இன்றைக்கி ஆண்டவர் உங்களை தேற்றுகிறார், ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். ஆமேன். ஆண்டவர் உங்களை மகிழ்விக்க போடுறா. இங்கே பொதுமொழிபெயர்ப்பில் அழகாக இருக்க பாருங்க. ஆமேன். என் உள்ளத்தில் கவலைகள் பெருகும்போது உமது ஆறுதல்கள் என் உள்ளத்தை மகிழ்விக்கின்றது. ஆண்டவர் நிச்சயமாக சந்தோஷப்படுத்துவாருங்க. சோர்ந்து போகாதீங்க. ஆமேன். நம்ம கவலையெல்லாம் மாற்றதானே இயேசு உலகத்துக்கு வந்தார். நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு மாத்திரமல்ல, தேவப்பிள்ளையே நம்மளை அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கும் ஆண்டவர் உலகத்தில் தருவா. வேதத்தில் வாசிக்கிற சங்கீதம் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 20வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவளுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என்னை யாரும் தேற்ற ஆள் இல்லை. என்னை கன்சோல் பண்ண, என்னை விசாரிக்க, என் கவலைகளை மாற்ற யாரும் ஆள் இல்லை. கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தேவப்பிள்ளையே, ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா கூட உன்னை கேர் பண்ணாமல் இருக்கலாம், உன்னை விசாரிக்காமல் இருக்கலாம். உன் கூட பிறந்த சகோதரர்கள் கூட, உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட, என் ரொம்ப நம்பின பிரதர், அவங்கெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவனாக இருந்தாங்க, அவங்களாம் கூட உன்னை விசாரிக்காமல் அவனை கைவிட்டு இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை தேற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். பயப்படாதீங்க. வேதத்தில் அழகான வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆமென். இதுதாங்க உண்மை, இதுதான் உண்மை, 100க்கு 100 உண்மை. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல கர்த்தர் தேற்றாரா. ஆமென். நீங்கள் தேற்றப்படுவீர்கள். பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை மறப்பாரா? உங்களை கைவிடுவாரா? தேவப்பிள்ளையில் விசாரங்கள் பெருகுனா என்ன? உங்கள் இருதயத்தை நிந்த பலந்தா என்ன? பயப்படாதீங்க. உங்களை தேற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களை தைரியப்படுத்துகிற ஆண்டவர். இன்றைக்கி ஆண்டவங்களை தேற்றுறார். இந்த 3வது மாதம் முடிஞ்சு போயிடுச்சு பிரதர், இந்த புதிய வருஷத்தில் கடைசி நாளுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் என் வாழ்க்கை அப்படி தானே இருக்குது. கலங்கி கொண்டிருக்க தேவப்பிள்ளையே, கர்த்தர் உங்களை தைரியப்படுத்தி தேற்றுகிறார். நிச்சயமாக அவங்கள ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, என் ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொன்ன கர்த்தர் பா, யாருக்கெல்லாம் விசாரங்கள், கவலைகள், மாறுங்கள், நெருக்கங்கள் இருதயத்தை நிந்த போல பிளந்து இருக்கிறது ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் தேற்றி ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தும்படியாக செபிக்கிறேன்ப்பா. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்பு கூட எல்லா தீங்குக்கு விலைக்கு காட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். அவர் உங்களை தேற்றுவார். தைரியமாக போங்க. God bless you.